ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். ஏன்னா கர்ப்ப காலத்தில் எல்லா பெண்களுமே இந்த விஷயத்தை வந்து ஃபேஸ் பண்ணுவீங்க, இந்த ப்ராப்ளத்தை. இது வந்து அதுலேருந்து எப்படி நம்ம ரெட்டிஃபை ஆகி வரலாம், இதை வந்து எப்படின்னா நம்ம ஹேண்டில் பண்ணால் நமக்கு உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்து, நம்ம குழந்தைக்கு ரொம்ப ஹெல்த்துன்னு தான் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக தம்ப்லைனில் பார்த்துட்டு தான் உள்ளார வந்திருப்பீங்க. ஸோ நம்ம கர்ப்ப காலத்தில் எல்லாருமே ஃபேஸ் பண்ணுறது என்னென்னா தூக்க இன்மை தான். தூக்க இன்மை மஸ்ட் எல்லாருக்குமே 100% பெண்களுமே இந்த பிரச்சனையை நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. இன்கேஸ் நம்மளால் நம்ம நினச்ச மாதிரி படுத்து தூங்க முடியாது, அப்படி படுத்து தூங்கினாலும் தூக்கம் வராது, எந்த சைடு படுத்தாலும் அன்கம்ஃபர்டபுளாகவே இருக்கும். இப்படி திரும்பி படுப்போம், அப்படி திரும்பி இப்படி பெரண்டு படுக்கிறதுலே அன்னைக்கு இரவு முடிஞ்சே போயிடும். ஆனால் அந்த ஆழ்ந்த தூக்கங்கிறது வந்து நம்ம கர்ப்ப காலத்தில் கண்டிப்பாக நம்ம அதை அடைஞ்சிருக்கவே மாட்டோம். இது எல்லா பெண்களுக்கும் இருக்கிற ஒரு பேசிக்கான பிரச்சனை. அதை பற்றி தான் அந்த வீடியோஸ் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த கர்ப்ப காலத்தில் தூக்கம்ங்கிறது வந்து நமக்கு ரொம்ப 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 முக்கியம். ஏன்னா நம்ம தூங்கினா தான் நம்ம உடம்புல இருக்க ரத்த ஓட்டமானது, ஆர்கன்ஸ், ஆக்சிஜன் எல்லா லெவலுமே ஈக்குவலாக இருக்கும். இது ஈக்குவலாக இருந்தால் தான் நம்ம குழந்தைக்கு எல்லா சத்தும் போய் அறையும். அப்படி நம்ம தூங்காமல் இருந்தால் நம்ம உடம்புல சில பிரச்சனைகள்லாம் ஏற்படும். அப்போது நாம் தூங்கணும்னு நினைப்போம், பட் ஆனால் நம்மளால் தூங்க முடியாது. ஏன்னா அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். எந்த பக்கம் படுத்தாலுமே நமக்கு தூக்கம் வராது. இன்கேஸ் பகல்லையும் தூக்கம் வராது. நிறைய பேருக்கு நைட்டில் ஃபுல்லாகவே தூக்கம் வராது, இப்படி பிறண்டு படுக்கிறதுனால. ஆனால் சில ஒரு 20% பெண்களுக்கு நல்லா ஃபுட் சாப்பிட்டா நல்லா தூக்கம் வரும். பட் ஆனால் 80% பெண்களுக்கு கண்டிப்பாக தூக்கம் வராது. இந்த தூக்க இன்மை பிரச்சனை எப்போ நமக்கு ரொம்ப அதிகரிக்குதுன்னா அந்த 3rd மந்த் முடிஞ்ச பிறகு தான். நம்ம வீட்டிலையே சொல்லுவாங்க, தூங்கும் போது கம்ஃபர்டபுளாக தலகாணினா வச்சுக்கோங்க, நம்ம காலுக்கு இடையில் வச்சுட்டு படுப்போம், சைடில் வச்சுப்போம், மேலே வச்சுப்போம், எப்படி வேணுமாலும் வச்சுட்டு படுத்தாலுமே சம்டைம்னால் தூக்கமே வராது. நமக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாது. ஆனால் நமக்குன்னு சில கம்ஃபர்டபுள் பொசிஷன் இருக்கும். சில பேர் கமுந்து படுத்தா நல்லா தூங்குவாங்க, இல்லைன்னா மேலே பார்த்து நெட்டாக படுத்தா நல்லா தூங்குவாங்க. ஆனால் கர்ப்ப காலத்தில் வந்து நம்ம பெரியவங்கன்னு சரி, நம்ம வீட்டில் இருக்கவங்களும் அது மாதிரினா நம்ம படுத்து தூங்கக்கூடாதுன்னு சஜஷன் கொடுப்பாங்க. அந்த 3 மாதம் உள்ளார, அந்த கர்ப்பமான உடனே அந்த 2nd மந்த்து 3rd மந்த்து இது உள்ளார வந்து நம்ம எப்படி வேணுமாலும் இந்த 3 மந்த்துக்கு இன்சைட் வந்து நம்ம எப்படி படுத்தாலும் அவங்க எதுவும் கண்டுக்கு போகிறது கிடையாது. இன்கேஸ் அந்த 3rd முடிஞ்சு 4th ஸ்டார்ட் ஆகிட்டாலே நம்ம மல்லாந்து படுத்துருக்கிறதுனா நம்ம பெரியவங்களோ நம்ம ரிலேட்டிவ் அம்மா அப்பா இது மாதிரி யார் பார்த்தாலுமே இப்படி படுக்கக்கூடாதுமா, ஒன் சைடாக படுங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு அறிவுரை சொல்லுவாங்க. ஆனால் அவங்கன்னா சொல்கிறத நம்ம சம்டைம் கேட்போம், சம்டைம் நம்ம தூக்க டைமில் நமக்கு எப்படி கம்ஃபர்டபுளாக அப்படி இருக்கணும்னு தான் நம்ம நினைப்போம். அது தப்பு கிடையாது. நீங்கள் உங்களுக்கு தேவையான பொசிஷனில் படுத்துக்கலாம். இன்கேஸ் 1 நிமிஷம் 2 நிமிஷம் அதுவே நீங்கள் கண்டினியூ பண்ணிங்கன்னா நம்ம குழந்தைக்கே ஆபத்து. பெரும்பாலும் வந்து நெட்டாங்குத்தா மேலே பார்த்த மாதிரி இந்த பொசிஷனில் வந்து யாருமே படுக்காதீங்க. ஏன் படுக்க வேணான்னு சொல்கிறேன்னா, இது மாதிரி படுத்தால் நம்ம குழந்தைக்கு நிறையா பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. எதனாலனா அந்த 4th மந்த்துக்கு மேலே 5th மந்த்துனா வந்து நமக்கு வயிறு வந்து நல்லாவே பெருசாக ஆக ஆரம்பிக்கும். ஏன்னா நம்ம குழந்தை வந்து க்ரோத் ஆகி இருக்கிறதுனால வயிறு நல்லாவே பெருசாக இருக்கும். அப்போ வந்து உள்ளார வந்து நமக்கு சில பல ஆர்கன்ஸ்னால் இருக்கும்ல, நம்ம கர்ப்பமாவதுக்கு முன்னாடியே அது இருக்கும், இப்போ வந்தது கிடையாது. அந்த டைஜஷன் ப்ராசஸ், அந்த குடல், இந்த கிட்னிஸ் இது மாதிரினா இருக்கிற ஆர்கன்ஸ்னால் அந்த ரத்த குழாயினா இருக்கும். அப்போது நம்ம நேராக படுக்கும்போது நம்ம குழந்தை வெயிட்டானது ரத்த குழாயை போய் அழுத்தும். அப்போது ஹார்ட்டுக்கு போடுற ரத்த ஓட்டம் வந்து சீராகும். சீரானால் ஆக்சிஜன் லெவல் கம்மியாகும். ஆக்சிஜன் லெவல் கம்மியானால் நம்ம குழந்தைக்கு போகிற பிளட் ஃப்ளோ வந்து கம்மியாகும். ஸோ பிளட் ஃப்ளோ கம்மியாக இருந்தால் நம்ம குழந்தைக்கு தேவையான ஊட்டச்சத்தும் கிடைக்காது, ஆக்சிஜன் எதுவுமே கிடைக்காது. நிறைய பிரச்சனைகள் இருக்குது. இது வந்து நம்ம ஒரு நாள் பண்ணலாம், ஒரு நாளைக்கு 1 டைம் 2 டைம்ஸ் கொஞ்சம் முதுகு வலி, ஏன்னா ஒன் சைடாகவே படுத்துட்டு இருக்க முடியாது. அப்போது கொஞ்சம் முதுகு வலிக்கும் போது நேராக படுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் டக்குன்னு நம்ம சைடாக திரும்பி படுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா நம்ம இப்படி நெட்டாங்குத்தாக படுக்கும் போது பிளட் ஃப்ளோங்கிறது ரொம்ப கம்மியாயிரும்.
நம்ம குழந்தைக்கும் சரி நமக்குமே சரி. ஆனால் நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்க மாதிரி தான் தோணும். சம்டைம்ஸ் சொல்லுவாங்க பாருங்கள், நமக்கு கெட்ட ஆவி வரும்போது கொட்டாய் வந்து வாயில் வந்துகிட்டே இருக்கும்போது அது வந்து ரத்த ஓட்டம் கம்மியாக இருக்கிறதுனால தான் நம்ம கொட்டாயின்னு சொல்லுவோம். அது ஆனால் கெட்ட ஆவின்னு சொல்லிட்டு தான் அதோட பெயரே. நம்ம நாளடைவில் கொட்டாயின்னு சொல்லிட்டு அப்படி சொல்லுவோம். அதனால் பிளட் ஃப்ளோங்கிறது ரொம்ப டவுன் ஆயிரும். அது நமக்கும் பிரச்சனை, நம்ம பேபிக்கு பிரச்சனை. தூக்கம் வரும்போது ஏன்னா நீங்கள் அந்த 3 மந்த்லேருந்தே நீங்கள் சைடாக படுக்க ஆரம்பிச்சிக்கலாம். ஏன்னா நீங்கள் கர்ப்பமான பிறகே நீங்கள் அதை ஃபாலோ பண்ணாலும் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஏன்னா ஆரம்ப கட்டத்துலேருந்தே நம்ம ட்ரெயின் அப் ஆக நமக்கு வந்து 7 8வது மாதம்னா அந்தளவுக்கு பிரச்சனை இருக்காது. ஒன் சைடாகவே படுத்து பழகிக்கலாம். பட் ஆனால் நமக்கு வந்து அப்போ நீங்கள் ஆரம்பத்திலே பழகினாலும் ஒரு 3 மாதத்துக்கு அப்புறமாச்சு நீங்கள் கம்பல்சரி பழகி தான் ஆகணும். நம்ம எந்த அளவுக்கு வந்து சாய்வாக படுக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம குழந்தைக்கு வந்து எந்த பிரச்சனையும் வராது, நமக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. இந்த இரத்த குழாய் அழுத்தம், இது மாதிரி ரத்த ஓட்ட சீராக வருது, எந்த மாதிரி ஒரு பிரச்சனையுமே நம்ம குழந்தைக்கு வராது. அதனால தான் ஒன் சைடாக படுத்தா ரொம்ப நல்லதுன்னு டாக்டர் சொல்லுவாங்க. நமக்கு நிமிர்ந்து படுக்கும்போது நமக்கு சில பிரச்சனைகள் வரும். அதில் முதல் பிரச்சனை இந்த நெஞ்செரிச்சல். ஏன்னா அந்த நிமிர்ந்து படுக்கும்போது பேபி எல்லாம் மேலே ஏறிக்கும். ஒரு 6வது மாதம் 7வது மாதம்னா நல்லா கொஞ்சம் கெயினாக இருப்பாங்க. மேலே ஏறிக்கும் போது நம்ம அந்த பேபிக்கு மேலே தான் அந்த டைஜஷன் ப்ராசஸ் எல்லாம், அந்த குடல் எல்லாமே இருக்கும். அது எல்லாம் ஃபுல்லாக என்ன வரும், நம்ம ஜெஸ்ட்டுக்கு வந்து நமக்கு அந்த ஃபுட்டு சாப்பிட்ருக்கும் போது எகுத்து மேலே வர்றதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. நெஞ்சு எரிச்சல் வந்து கம்பல்சரி இருக்கும். அதனால தான் நீங்கள் இப்படி நிமிர்ந்து படுக்கக்கூடாது. இந்த பெண்கள் வந்து கர்ப்ப காலத்தில் இந்த தூக்க இன்மைங்கிறது அதனால தான் இது மாதிரி சில பிரச்சனைகள்லாம் இருக்கும். அப்போ நம்ம இது எல்லாமே கன்சிடர் பண்ணி தான் நம்ம தூங்கணும். ஏன்னா நமக்கு தூக்கமே வரலன்னு நமக்கு தேவையான பொசிஷனில் படுக்கக்கூடாது. ஒரு 6 மந்த்து 5th மந்த்துக்கு மேலே 3 மந்த்துக்கு மேலேனா கமுந்து படுக்கிறதே விட்டுருங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் மாதமாக இருக்கும் போதே 45 டேஸ் 50 டேஸ் ஆனாலே கமுந்து படுக்கிறத விட்டுருங்க. ஏன்னா நம்ம கமுந்து படுக்கும் போது நம்மளோட ஃபுல் வெயிட் இப்படி அடிவயிறு அழுந்தும் போது நம்ம பேபி அப்போ தான் அந்த ஹார்ட் பீட் ஆனது நமக்கு உருவாகும். அந்த 50 டேஸில் அப்பயே நம்ம கமுந்து படுக்கும் போது அது வந்து மேபி என்ன வேணுமாலும் நடக்கலாம். ஸோ அதனால் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஏன்னா நமக்கு விருப்பப்பட்ட மாதிரி தான் இவ்வளோ நாளாகவே படுத்து தூங்கியிருப்போம். பட் இந்த 10 மாதமாச்சு நம்ம குழந்தைக்காக சில விஷயம்னா சாக்ரிஃபைஸ் பண்ணி நமக்கு முதுகு வலிங்கிறது ரொம்ப அதிகமாகவே இருக்கும். அதனால் வந்து கொஞ்சம் பொருட்படுத்திட்டு தான் நம்ம குழந்தைய வளர்த்து எடுக்கணும். ஸோ பெரும்பாலானவங்க டாக்டர்ஸ் ஃபஸ்ட்டு நம்ம சொன்னது இந்த 5th மந்த்து ஸ்கேன்லாம் முடிச்சுட்டா இனிமேல் நீங்கள் லெஃப்ட் சைடு திரும்பி படுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த இடது பக்கம் படுக்கிறதுனால நம்ம குழந்தைக்கு என்ன பெனிஃபிட்டு அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். எதனால் வந்து டாக்டர்ஸ் சஜஷன் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.